ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா உருளைக்கிழங்கு வச்சு பொடி மாஸ் தாங்க பண்ண போகிறோம். உருளைக்கிழங்கு வச்சு ஏகப்பட்ட ரெசிபிஸ் பண்ணலாம், உங்களுக்கே தெரியும். நான் இன்றைக்கி சிம்பிளாக பொடி மாஸ் பண்ணி காட்ட போகிறேன். அதுக்கு முன்னால் உருளைக்கிழங்குல உள்ள பெனிஃபிட்ஸ்லாம் நான் சொல்லிடுறேன். அரிசி கோதுமைக்கு அடுத்தபடியாக நம்ம உணவில் சேர்க்கக்கூடிய உணவுன்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு தான். இதில் வந்து விட்டமின் சி, விட்டமின் B6, தாதுக்கள், இந்த மாதிரி ஊட்டச்சத்துக்கள்லாம் நிறையாவே இருக்குது. கார்போஹைட்ரேட், கொழுப்பு, புரதம், கால்சியம், இரும்புச்சத்து, இந்த மாதிரி நிறையா இருக்குது. ரத்த குளுக்கோஸ் அளவை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்குது. டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு வந்து விழித்திரை பாதிப்பாக இருக்குங்க, அவங்களாம் வந்து ஃபுட்டில் நிறையவே சேர்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. மூளை நரம்பு திசுக்களை வந்து ரொம்பவே பாதுகாக்குது. புற்றுநோயிலேருந்து நம்மளை பாதுகாக்குது. பெருங்குடல் புற்றுநோயிலேருந்து ரொம்பவே பாதுகாக்குதுன்னு சொல்கிறாங்க. மலச்சிக்கல் உள்ள குழந்தைகள் பெரியவங்கலாம் வந்து நிறையவே ஃபுட்டில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எடை கம்மியாக இருக்கிற குழந்தைகள் பெரியவங்க எல்லாருமே வந்து ஃபுட்டில் உருளைக்கிழங்கு நிறையவே சேர்த்துக்கலாம்னு சொல்கிறாங்க. எடை கூடும். சூரியன் புகையிலேருந்து வரும் சேதத்தை பாதுகாக்குது. அதாவது அங்கே வெயில நின்று வேலை பார்ப்பாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் தோல் வந்து கருமையாயிரும். அவங்களாம் வந்து ஃபுட்டில் நிறைய எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கிற உருளைக்கிழங்குல சில தீமைகளும் இருக்குங்க. வாங்க என்னன்னு பார்க்கலாம். முளைச்சி போய் பச்சையாக இருக்கிற உருளைக்கிழங்கு வந்து நம்ம உணவில் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. முளைச்சி போயிருந்தால் நான் உருளைக்கிழங்கு தூக்கி எறியணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, அந்த முளையை மட்டும் கிள்ளிவிட்டு நீங்கள் பயன்படுத்தலாம். சுவாச பிரச்சனைகள், தலைவலி, வயிற்றுப்போக்கு, இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்கிறவங்க அளவாகவே சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப நேரம் சமைக்கக்கூடாது. ரொம்ப நேரம் சமைச்சோம்னா ரசாயன கலவையை வந்து உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த முறுமுறுன்னு வறுப்பாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து கொஞ்சம் கட்டுப்பாடாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தொடர்ந்து சாப்பிட்டா மரபணு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி தீமைகள்லாம் வந்து உருளைக்கிழங்குல இருக்குங்க. வாங்க நம்ம இப்போ ரெசிபிஸ்குள்ளே போயிடலாம். உருளைக்கிழங்கை ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. வேக வச்சு ஒரு பாத்திரத்தில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, உளுந்து, வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்குனதுமே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. வேக வச்ச உருளைக்கிழங்கையும் மசித்து நல்லா சேர்த்துக்கோங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம், ஏன்னா வந்து வயிறு பொறுமல் இல்லாமல் இருக்கும். தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. இப்போ ரொம்பவே சுவையாக நம்ம உருளைக்கிழங்கு பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.